ரஷ்மிகா மற்றும் விஜய் தேவரகொண்டாவினுடைய திருமணம் எப்படி நடக்கும், எப்போ நடக்கும் அப்படின்னு ரசிகர்கள் ரொம்பவே காத்துட்ருக்காங்க. அதில் என்னென்னா, திருமணத்தின் போது ரொம்ப குறைவான ஆட்களையே, ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸையே இவங்க அழைப்பு விடுத்திருக்காங்க. அதற்கப்புறமாக செலிப்ரிட்டிஸு, பிரபலங்கள் எல்லாருமே வந்து அவங்களுடைய திருமணத்தில் கலந்துக்க முடியாது. ஆனால் ரிசப்ஷனில் வந்து மார்ச் 4ஆம் தேதி நடக்கிறதுல கலந்துக்கலாம் அப்படின்ற செய்திகளும் வெளியாகியிருந்தது. இந்த சூழலில் பொதுவாக எல்லாருமே திருமணம் ஆகும்போது மாப்பிள்ளைக்கு தான் ப்ரைஸு, கிஃப்ட்டு அப்படின்னு நிறைய கொடுப்பாங்க. இப்போது தன்னுடைய காதல் மனைவிக்கு விஜய் தேவரகொண்டா அவர்கள் ரோல்ஸ் ராய்ஸ் கார் தான் வாங்கியிருக்காராம். அதை தான் வந்து இப்போது திருமணத்தின் போது கொடுக்க போகிறாரு அப்படின்னும், ரொம்பவே அது அவங்களுக்கு நினைவில் நீங்காத ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னு பலருமே சொல்லி வந்துட்டுருக்காங்க. ராஷ்மிகா அவர்களுக்காக இப்போ அவர் வந்து ஒரு கார் வாங்கியிருக்கிறது வைரலாகி வருது. பொதுவாக எல்லோருமே இந்த மாதிரி கிடையாது. ஆனால் ஒரு சிலர் தன்னை விரும்பி வந்து திருமணம் பண்ணிக்க போகிறவங்களுடைய மனது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு பல விஷயங்களை பண்ணுவாங்க. அப்படி தான் நடிகராக இருந்தாலும் அவரும் ஒரு சாதாரண மனிதர். அவருக்குன்னு ஃபீலிங்ஸ் இருக்குல்ல. அதனால் இப்போ தன்னுடைய காதல் மனைவிக்கு இப்படி ஒரு பரிசு அவர் வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. இதை பார்த்துட்டு எல்லோருமே இருவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தொடர்ந்து எப்போது அவங்களுடைய திருமணம் நடக்கும், புகைப்படங்கள் ஏதாவது வெளிவருமானு எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா எந்தவித ஒரு ஃபோனுக்கோ இல்லை வீடியோஸ்க்கோ எஸ் கிடையாது, நோ தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனாலேயே யாருமே திருமணத்தை பார்க்க முடியாமல் போயிடுவேன் அப்படின்னு ரசிகர்கள் ரொம்பவே கவலையாக இருக்காங்க. ராஜஸ்தானில் உதய்பூரில் ஒரு பேலஸில் தான் இவங்களுடைய திருமணம் நடக்க போகுது. அதையும் தாண்டி இவங்களுடைய வரவேற்பு மார்ச் 4 வச்சுருக்காங்க. நம்மளுடைய சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க, பிரபல நடிகையான சாய் பல்லவி தான் இருக்கிறதுலே அதிகமான ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா 10 விருதுகளை அவங்க வாங்கியிருக்காங்களாம். அவங்களுடைய நடிப்பு அந்த மாதிரி சின்ன கேரக்டராக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய ஆழம் கொடுக்கக்கூடிய கேரக்டராக இருந்தாலும் சரி, ரொம்ப அழகாக நடிச்சிருப்பாங்க. அதுலேயும் அமரன் திரைப்படத்தில் அவங்களுடைய நடிப்பை அடிச்சுக்கவே முடியாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தன்னுடைய திறமையை காட்டியிருப்பாங்க. தொடர்ந்து பல படங்களில் இவங்க நல்லாவே நடித்து வந்துட்டுருக்காங்க. இன்னும் நிறைய விருதுகளை வாங்கணும்னு நம்மளுடைய சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.